So, what's up, YouTube? Venus here, and welcome back to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சென்னை டு டெல்லி வந்து இண்டிகோ ஸ்ட்ரெச்சில் போகிறேன், பிஸ்னஸ் கிளாஸ். அண்ட் இது ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். அதில் எனக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக, ஏன்னா நம்ம இன்டர்நேஷ்னல்லாம் போட்டால் ரொம்ப காஸ்ட்லியாக வரும். இதுவே வந்து டபுள் த அமௌண்ட்டு தான், பட் 15,000 சம்திங் வருது நார்மலாக டைரக்ட் ஃப்ளைட் போட்டாலோ இந்த மாதிரி போட்டால். பட் இப்போ கனெக்டிங்கில் போட்டிருக்கேன், இங்கேருந்து சென்னை டு மும்பை, மும்பை டு டெல்லி. அதனால் நோ இஷ்யூஸ். ஒரு 4,000 மிச்சமாச்சு. 11,000 சம்திங் தான் வந்தது. 12:15 இப்போ கிளம்பணும் ஃப்ளைட்டு, பட்டு 12:42 போட்டிருக்காங்க. நியர்லி 30 minutes டிலே. என்ன பண்ணுறதுன்றது வெயிட் தான் பண்ணோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வந்து 2.5 hours இருக்கிறதால நோ இஷ்யூ. ஸோ நான் வந்து ரீச் ஆகிடலாம், பிரச்சனை இல்லை. செக்யூரிட்டி செக்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பக்காவாக முடிஞ்சிருச்சு, எந்த வித இதுவும் இல்லை. அண்டு இது செக்இன் கூட வந்து வெப் செக்இன் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நான் டிஜியாத்ரா கேட்டேன். டிஜியாத்ரா எங்கேயுமே வேலை செய்யலைங்க. டிஜியாத்ராவில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லிங்க் மட்டும் வந்தது. சரிப்பா, நான் எல்லாம் இந்த வாட்டி ரெடி பண்ணிட்டு வந்து பார்க்குறேன், இங்கே டிஜியாத்ரா ஒர்க்கிங்லேயே இல்லை. எங்கே கேட்டாலும் டிஜியாத்ரா இல்லைன்றாங்க. ஏதோ ஒரு மிஷினை காமிச்சாங்க, சரி அதில் போய் பார்த்தா இன்னும் ஏன் டிஜியாத்ரா இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க பார்த்தா அது செக்இன் பண்ணுற மிஷின். இது கடைசியில் செக்இன் பண்ணிட்டு அங்கேயே செல்ஃப் செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். பரவாயில்ல, நம்மளுக்கு எதுவும் செக்இன் லக்கேஜ் எதுவும் இல்லைன்னா சூப்பர். அப்படியே பட்டுன்னா அதில் செல்ஃப் செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம். நல்லா இருக்குது. நிறைய இடத்துல வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நான் பார்த்தது வந்து மெட்ரோலேருந்து வரும்போது பார்த்தேன். டுவோர்ட்ஸ் இந்த டெர்மினல் 2ஓட என்ட்ரன்ஸில் லாஸ்ட்டில் ஒரே ஒரு மிஷின் இருக்குது. அதை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்குது. எப்படியும் ஐடி செக் பண்ணி தான் விடுவாங்க. அதனால உள்ளே செக் பண்ணின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள மிஷினில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு இது. லான்ச்சு ட்ராவல் பேர் பண்ணிட்டேன், ட்ராவல் கிளப் லான்ச். 25 ரூபா தாங்க சார்ஜ் பண்ணாங்க. கார்டை கொடுத்தா 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. அவங்க சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது தான். இன்னும் உள்ளே ரொம்ப வீடியோ எடுக்க உள்ள நிறைய இருந்தது சாப்பிட்ட. பட் ரைஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததா, அதனால் எடுக்கலை. ஜஸ்ட் ஒரு நவாப் புலாவ், வெஜ் நக்கெட்ஸ் சாப்பிட்டு ஜூஸை குடிச்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றாங்க. ஆனால் இதுக்குள்ளே போர்டிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஆட்டோமேட்டட் மெசேஜா இல்லை டிலே ஏதாவது இதுவாகிடுச்சான்னு தெரியல. கேட்டாண்ட போய் பார்க்கலான்னு. 5-6 இங்கே தான், இன்னும் செக்யூரிட்டியில் தான் இருக்குது. அதுக்குள்ளே போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வருது மெசேஜ். கீழே போனால் இடம் இல்லை, வெளில வேறு வந்துட்டேன். திரும்ப உள்ளே போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி வேணாம், கீழே போயிடலாம். இந்த இது பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா கேட் 6க்கு ஆப்போசிட்டு இல்லை கேட் 5க்கு ஆப்போசிட்டு லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிசர்வ்ட் லான்ச். அங்கே வந்தால் போதும். 2 ப்ரெஸ் பண்ணி டிபார்ச்சர் பண்ணும். ஓகேங்க, நான் வந்து போன வாட்டி இது வரும்போது மலேசியா போகும்போது சொல்லியிருந்தேன் 120 rupees கொடுத்து வாங்கினேன். அது இன்டர்நேஷ்னல். இது டொமஸ்டிக்கில் வந்து 50 rupees கூட கிடைக்குதுங்க வாட்டர் பாட்டில். 50 rupees 750 ml வாட்டர் பாட்டிலு. பரவாயில்ல.
ஆனால் 100 ரூபீஸ் பெருசாக இருக்குது. 350 ml கேனு வெளில அவ்வளோ வருமோ தெரியல. ஆனால் இந்த மிஷின்ஸ் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க டொமஸ்டிக்கில். டேக் ஆஃப் பண்ணியாச்சு. சென்னையிலேருந்து டேக் ஆஃப் ஆயாச்சு. இப்போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணுமா? ஸ்ட்ரெச்சில் இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஐபேடோ டேப் இந்த மாதிரி எதாவது வச்சு பார்க்குறதுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இல்லை, பட் அதுக்கு பதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் சீட்டு வந்து புஷ்பேக் சீட்டு. அண்ட் எக்ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ் இல்லையா ஸ்ட்ரெச் நல்லா ஸ்ட்ரெச்சாகவே இருக்குது. இப்போ தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெச்சில் வந்து சாப்பாடும் கொடுப்பாங்களா? இப்போடா இதை நான் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக சாப்பிட்டு வர வந்துட்டாங்க இந்த லாட்டில். பார்க்கலாம். ஓகே, பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெனு கார்டு, அதுக்கப்புறம் கட்லரி, நான் ஆர்டர் பண்ண வெஜ் ஷீக் கபாப் ரூலா, எஸ் வெஜிடபிள்ஸ் ஷீக் கபாப் ரோலு. இது ஒரு நட் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் மஃபின்ஸ் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. மணி கிட்டத்தட்ட 4 போதுங்க. மும்பை ஏர்போர்ட் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. சரி, ஏர்போர்ட் ஓப்பனாக இருக்குன்றேன். ஷாப்ஸு ஆக்சுவலாக டிபார்ச்சர் 5 மணி. ஓகே, செக்இன் தான் பண்ணியாச்சே, போயிடலாம். சரியான தூக்கம் தூங்கிட்டாங்க மக்களே. எனக்கு எப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி சாப்பிட கொடுத்தாங்க இல்லையா, அது எடுத்து வந்துட்டேன் கையோட. அதனால் அப்படியே எங்கேயாவது வச்சு சாப்பிட்டு போட் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக அந்த மெனு வந்து என்னென்ன இருக்குன்றது உள்ள அந்த ஃபஸ்ட்டு 3 வந்து கம்பல்சரி அதுதான் வரும். நம்ம ட்ரிங்க்ஸு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவும் ட்ரிங்க்ஸ் வேணும்னாலும் கொடுக்குறாங்க. பேசஞ்சர்ன்றதால போகுது. ஓகே, open the air vents after the doors open. If you're connecting flighters from another terminal, please follow the signage, and for further assistance, approach our ground team. Travel time between terminals is approximately. ஓகே மக்களே, வந்து ரீச் ஆயாச்சு குழு டெல்லிக்கு. நல்லதாங்க குளிர்து. அதை எடுத்து இது மேலே போட்டேன், பட் ஆனால் சேவ் பத்தலை. அப்போ ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர் அண்ட் see you.